சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்குறதுலாம் லிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. செல்லக்கணிக்கிட்ட வந்து எல்லாம் கேட்டே தெரிஞ்சுக்கிறாங்க. மாலதி பேரும் அறிவழகன் பேரும் செவுத்தில் எழுதியிருக்கிறதுனால தான் இவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது பொசசிவ்னஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் நிச்சயம் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுவா. இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ரத்னா என்றைக்குமே வாயை திறந்து பேசுவான்னு நினைக்கிறியா? நிச்சயம் பேச மாட்டான் தான். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம ஊதி ஊதி பெருசாக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் பரணி அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி இருந்தாலும் ரத்னா எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து செல்லக்கனிக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வந்து நம்ம முன்னாடி தான் பேசுகிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. தமிழில் தான் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, ரத்னா எதனால தெரியுமா இன்னைக்கு கோபமாக இருக்கா? செல்லக்கனி, ரத்னா உள்ளே தானே இருக்கா? ஆமாம், உள்ளே தான் இருக்கா. சரி, அவளுக்கு தெரியாமல் நான் உன்கிட்ட மட்டும் சைலண்ட்டாக சொல்கிறேன், யாரும் சொல்லிடாதீங்க. ரத்னா வந்து 2 விஷயத்தில் வந்து கோவப்பட்டிருக்கணும். ஒன்று, அங்கே எழுதியிருக்கிறதுனால ரத்னாக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். இல்லாட்டி எழுதின விஷயத்தினால ரத்னாக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன சொல்கிற? அங்கே ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே. சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது எப்படி ஒரு அர்த்தமாக இருக்கும்? நிச்சயம் மாலதிக்கும் அறிவழகனுக்கும் காதல் கல்யாணம் வந்துடக்கூடாதுன்னு கூட நம்ம ரத்னா வந்து யோசிக்கலாம். இல்லைனா இது மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி கூட வருத்தத்தில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2வதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரத்னா அறிவழகனை காதலிக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் காதல் வந்துருமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுதான் இங்கே பிரச்சனையே. வேணாம் வேணாம், ரத்னாக்கெல்லாம் அறிவழகன்லாம் செட்டே ஆக மாட்டான். நம்ம இந்த விஷயத்த வந்து பேச வேணாம். ஆமாண்டா, உன் தங்கச்சிக்கிட்ட அறிவழகன் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்க மாட்டான்னு சொல்லி பேசுனேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையில் என்ன உண்டோ அதை மட்டும் பார்த்துருப்போம். என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட நீ யார்? ஆல்ரெடி நீ வெங்கடேஷோட என்னை சேர்த்து வைக்கணும்னு நினச்சி ஏகப்பட்ட திட்டெல்லாம் போட்டு கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் வந்து பேசுவான். வெங்கடேஷ் என்னவோ நல்லவன் நினச்சி நான் யோசிச்சது போக அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரியாது. ரத்னா விஷயத்தில் மட்டும் நான் சம்மந்தமே பட மாட்டேன். அவளாக பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மேற்படி பேசுவான். அவள் சொல்ல வாய்ப்பில்லை. அதனால நானாக சம்மந்தப்படுத்தி யாரையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்லாம் எனக்கு ஆசையும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. மற்றவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லும்போது பரணிக்காக சண்டை போடணுன்னே கதவை திறக்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னம்மா பேசுனேன்? நீ என்னென்னலாம் சொல்லுவியோ அதைத்தானே சொல்லி காட்டினேன். உனக்கு இதெல்லாம் கேட்டுச்சா? உன் அண்ணன் சண்முகம் தான் என்கிட்ட எதுவும் பேச முடியுமான்னு கேட்டான். நான் எனக்காக தான் பேச முடியும். ரத்தனாக்கு வேணும்னா அவ தான் கேட்கணும்னு சொன்னேன். ஆனால் சும்மா நேருண்ணே, எனக்கு அங்கே எழுதுனது தான் பிடிக்கல. அதனால் நீ எதுவும் சங்கடப்படுத்திக்காத. மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை. எழுதின விஷயத்தினால எனக்கு கவலையே இல்லை. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன, பண்ணாட்டா எனக்கு என்ன? ஏய் பாருடா, ரத்னா மனசில் அறிவழகன் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? ஏய், என் தங்கச்சி சூப்பரான முடிவு எடுத்திருக்கா. அவளுக்கு எப்போதுமே மற்றவங்கள நல்லபடியாக வந்து படிக்க வச்சு சாதிக்க வைக்கணும் தான் ஆசை. அப்படி இருக்கும்போது ரத்னா தான். சரிம்மா, இந்த அண்ணங்காரன் உனக்கு எப்போதுமே வந்து சப்போர்ட்டிவாக இருப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி பேசுனா உனக்கு அறிவழகன் தான் வந்து கரெக்டான ஜோடி, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. ரத்னா சரியான முடிவெடுத்திருக்கா. இனிமேட்டு ரத்னா விருப்பம்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம வைகுண்டம் வராங்க. ஏய், என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? ரத்னாக்கு என்ன தெரியும்? அவள் சின்ன பொண்ணு, அவள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஜாட மாதிரியா அப்படியே நீங்கள் பேசுங்க, நாங்கள் இந்த பக்கம் தான் நின்று பேச போகிறேங்கிற மாதிரி வைகுண்டத்துக்கிட்ட வந்து சொன்னதுனால, ஏய், என் பொண்ணுக்காக நான் நிற்பேன், சும்மானு இருப்பா. நம்ம பொண்ணுக்கலாம் கல்யாணம் கத்திரிக்காலாம் செட்டே ஆகாது. நீ சும்மானு இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா? அவளாக சொன்னால் சொல்லட்டும், இல்லாட்டலாம் ஒன்றும் வேணாம், இங்கேயே இருக்கட்டும். நான் கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை நல்ல விதமாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகமோ பரணியை பேசிகிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க. அப்போனா கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணுமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரணி இது மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ரத்னா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக செல்லக்கனி கதவு திறந்து பார்த்து, அக்கா எப்படி உட்காந்துட்டு இருக்கா, நாங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாளா இல்லை கோவமாக இருக்காளான்னு மட்டும் பார்த்து சொல்லணுன்னே அப்படியே லைட்டாக கதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா செமையாக வந்து கோவப்படுறாங்க. இல்லை, கோவமாக இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா மாமா,
காதல் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவத யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, நம்ம ஜெயிக்க போகிறோம் மாமா அப்படின்னு சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க. இதை கேட்டணும், அச்சோ என்னது இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி தான் ரத்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வைச்சேந்தி இருக்காங்களே அவங்க மாலதிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ சரியான விஷயத்த வந்து எழுதி வச்சுருக்கோம், அதனால் நீ காம்பவுண்டில் எழுதியிருக்கிற விஷயத்த வந்து படித்து பாரு. மேடம் என்ன எழுதியிருக்கு, அதாவது உன் பேரையும் அறிவழகன் பேரையும் எழுதியிருக்கு, அதனால் உனக்கு இந்த விஷயத்தில் சம்மதங்கிற மாதிரி மட்டும் பேசிடு. இனிமேட்டு இதனால் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி அறிவழகன் மனசில் நீ இடம் பிடிக்கணும். அப்படி இடம் பிடிச்சிட்டாலே போதும், ரத்னாவை நம்ம ஓட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிக்கும் போது, சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க வந்து அறிவழகன் எங்கே ரத்னா மேடம் காணுமேன்னு சொல்லி தேடும்போது தான் இன்னைக்கு காலையிலேயே வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியா, இந்த விஷயத்தினால தான் வீட்டுக்கு போயிருக்காங்க, எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மாலதி வராங்க. வந்த உடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ என்னது இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அரசல் புரசலாக எல்லாரும் வேலை பார்க்குறவங்களாம் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மாலதி இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே வந்து தப்பாக நினைக்கிறாங்க. எடுத்தோடனே அறிவழகன் ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு வேளை இந்த பொண்ணுக்கும் அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிற மாதிரியே ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறாங்க. அறிவழகன் வந்து கேட்குறாங்க, ஏன் கேபின்குள்ளே நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எதுவாக இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், நான் அந்த செவுத்தில் எழுதவே இல்லை, நீங்கள் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் எழுதலை, நீங்கள் எழுதாமல் நானும் எழுதாமல் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் யார் எழுதுவாங்க, வெயிட் நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் யார் எழுதுவாங்களா, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா இல்லை நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன்னா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லையே, என் மனசில் எப்போதும் ரத்னா மட்டும்தான் இருப்பாங்க, இன்றைக்கி நாளைக்கு இல்லை என்றைக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல், அதனால தான் அறிவழகன் வந்து இப்படியெல்லாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இதை அரசல் பரசலாக நம்ம ரத்னா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. மேடம் அவங்க 2 பேர் ரொம்ப நேரமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரத்னா கோவப்பட்டு திட்டிட்டு அப்படியே ஃபோனை வந்து வைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.